வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் சொல்லு. இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிருச்சு. இப்ப அதை விடுங்க, வேலை நிறைய இருக்கு. இந்த மொழி உலகத்துக்கு பூரா கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. என் உயிர் நண்பன், பாசத்துக்குரிய அன்புக்குரிய அருமை அண்ணன் இந்த அரசுடைய அமைச்சர் என் ஆறுயிர் அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இன்னைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய திருவிழா மாதிரியே இருக்குது. எனக்கு சித்திர திருவிழா மாதிரி இருக்குது. நம்முடைய செந்தமிழ் நாட்டுடைய முதல்வர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமை அண்ணன் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு 72வது பொன்னான பிறந்த நாள். இது 72வது பிறந்த நாள் மாதிரி தெரியல. நான் போன பிறந்த நாளுக்கு நான் இங்கே வந்தேன். அது போன வாரம் வந்த மாதிரியே இருக்கு எனக்கு. இப்போ இது வந்து என்ன தெரியும்னா, நம்பரை அப்படியே பிரட்டி போடுங்க. 27. அவருடைய உழைப்பு, அவருடைய நடைமுறை, அவருக்கு மக்களுக்கு செய்கிற பணி, அந்த வேகம் எல்லாமே அந்த 25-27 வயசு இளைஞர்கள் இருந்த அந்த ஜூட்டு, அந்த வேகம் அப்படியே அவர்கிட்ட இருக்குன்னா. அவரை பார்க்குறப்பெல்லாம் நிறைய போராட்டங்களை சந்திச்சே வந்திருக்கார். அவர் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய போராளி. அவர் போராடி 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 இன்னைக்கு வரைக்கும் அவர் போராடிக்கிட்டு தான் இருக்கார். அவர்னால பலனடையாத குடும்பமே கிடையாது, பலனடையாத மக்களே கிடையாது. இன்னைக்கு பெண் மக்கள் வந்து என்னுடைய சகோதரி குட்டுப்பந்தியை சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அந்த அம்மா எல்லா மக்களுக்கும் அவருடைய கடமையை அழகாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். விமர்சனங்கிற பேரில் எவ்வளவோ எரிகளில் வந்து விழுகுது. பூரா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குறாரு. என்னையா ஒரு அளவு இல்லையா? சுற்றி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும். இதை நான் ஒரு தமிழனாங்கனக்குள்ள என்று சொல்கிறேன். நான் ஒரு தமிழ் குழந்தை. நான் அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்கிறது. எவ்வளோ போராட்டங்க. இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும்? ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ரொம்ப அருமையான முதலமைச்சர், ரொம்ப திறமையான முதலமைச்சர். ஆனால் ரொம்ப பொறுமையான முதலமைச்சர். அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்ம முதலமைச்சர் அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிருச்சு. இப்போ இவ்வளவு பொறுமையாவா இருக்கிறது ஒரு மனுஷன்? ஆனா பொறுமையா இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. போய்கிட்டே இருக்கு. வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் சொல்லு. வா ராஜா, வா ராஜா, வா, என்ன வேணாலும் யார் என்ன வேணாலும் பேசு. ஆனா அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து வந்திருக்காரு பாருங்க, டெப்டி சிஎம் உதயநிதி சார். அவர் அதை விடுங்க, வேலை நிறையா இருக்கு. வேலை நிறையா இருக்கு. என்ன வேலை? மக்கள் பணி. மக்களுக்காக இந்நேரம் எந்நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்கிற அது ஒரே ஒரு ஆள். இப்போ எத்தனையோ உள்ள பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க, எவ்வளோ இருக்கீங்க, எவ்வளோ அமைச்சர் இருக்கீங்க, எவ்வளோ. அது உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பத்தாதா? உதாரணத்துக்கு சிறப்பான அமைச்சர்லாம் எல்லாமே இருக்காங்க.
ஒரே ஒரு அமைச்சர் உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த ஒரு மனுஷன் பண்ற அக்கப்பர் பாருங்க. இதே தான் இங்கே எரியிற மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கு எரியுது. இதே தான் இப்படி தான் வச்சிருக்காரு. எல்லா கோயிலையும் இதே மாதிரி தான் நல்லா கலர் நல்லா வெளிச்சமாக வச்சிருக்காரு. அவர் கொடுத்த பணியை அழகா செய்கிறாரு. வர்ற மார்ச் 1 தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள். அதை இதுக்கு முன்னால் இருந்தே ஆரம்பிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரும் மனசையும் சந்தோஷப்படுத்துறாருன்னா, அப்போ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிக்காரு பாருங்க. எனக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் சொன்னேன், எனக்கு சொன்னல என்னுடைய குலசாமி கோயில் பொதுமக்களுக்கும் அது சொந்தம். எனக்கு குலசாமியை திருவேற்றுடைய நான் ராமநாதபுரம் மாவட்டம் 25 ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல. நான் கூட சொன்னேன், போன வருஷம் சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சொன்னேன் அவர்கிட்ட, அண்ணே இந்த மாதிரி ஆட்டையை போட்டு இது ஒரு நத்தம் பக்கத்தில் வச்சுருக்காங்கலாம், உள்ள ஒரே கூத்தடிக்கிறாங்கன்னே, யாரும் போப்பா வாங்க முடியல, பேப்பர் இருக்கானேன்னாரு. அது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, இருக்குனேன்னு கொண்டாங்க. காலையில் பார்த்தா வந்துருச்சு, இடம் முடிஞ்சு போச்சு. 24 25 ஏக்கருங்க. அதை வாங்கி அனத்தில் வாங்கி அழகாக வச்சுட்டார். இப்போ ஒரு உத்தரவு சொன்னேன், அண்ணே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பரமக்குடி, காட்டு பரமக்குடின்னு ஒரு ஊர் ராம்நாத் சைடில், அண்ணே ஒரு சின்ன உதவி பண்ணேண்ணே, கோயில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, இடமெல்லாம் வாங்கியாச்சுண்ணே, ஒரு ராஜகோபுரம் கட்டி கொடுங்கண்ணே சின்னதா அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்லலை இவ்வளோ அறிவில்லை உனக்கு? யாரங்கே வர சொல் அப்படின்னாரு. வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வந்தாங்க, படக்கு மண்ணை செக் பண்ணாங்க. இப்போ டக்கு 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 டக்குன்னு ராஜகோபுரம் விட நடக்குதுங்க. யாருங்க செய்வாரு? முதலமைச்சர் அதாவது நம்ம தமிழ் முதலமைச்சருடைய அவருடைய பரிந்துரையிலைங்க, உதயநிதி ஐயா டெப்டி சிஎம்டைய பரிந்துரையிலையா, அண்ணன் அழகாக அதை உடனே கேட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருங்க. காரணம் முதலமைச்சர் அப்படித்தான், அவருக்கு ஏற்ற அமைச்சர் இவர் இல்லை. இவர் மட்டும் இல்லை, இவர் மா சுப்பிரமணியன் எத்தனையோ பேர் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவ்வளோ பேர் அருமையான ஒரு அந்த போர்ப்பட தளபதி மாதிரி மாண்டிருக்காங்க எல்லாரும். அதனால இந்த இயக்கம் 75 ஆண்டுகளாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம முழுசாக சொல்லக்கூடாது, பெரிய அரசியல் பேச்சு மாதிரி ஆகி போகும். நான் வரும்போது சொல்லிட்டாரு, அரசியல்லாம் பேசாதனே, நீ சும்மா தலைவரை அவரை போய் வாழ்த்துறதுக்கு நம்மளாம் முடியுமா? ஆனால் எங்கள் அப்பாவை வாழ்த்தவரில்ல, நான் என் தகப்பனை வாழ்த்துற மாதிரி அவரை ஆயுசோடு இருக்கணும். ஆயுசோடு இருந்து கையால் சோத்தோடு இருந்து இன்னும் மக்களுக்கு நிறையா செய்யணும். அவர் பிள்ளையும் செய்வார், அவர் பேரன் செய்வார், அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க, செய்வார். இந்த தமிழ் தாய் அந்த வெற்றி திருமகள் இவரை எந்நேரம் பற்றி கொண்டு இருக்கிறாள்ங்கிறது நல்லா தெரியுது. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையால் சோத்தோடு நல்லா இருப்பார். இப்போ இடையில ஒன்று கிளப்பி விட்டாங்க, சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். நம்மள ஒன்றும் செய்ய வேணாம். தமிழ் மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து, அது வழக்கம் போல் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த வாட்டி தமிழ் மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்கிறேன், காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது, அது தாய்மொழியில் இல்லையாண்ணே? அண்ணே உங்களை தான் கேட்குறேனே, இங்கே பாருங்க, காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது, அதோடைய தாய்மொழி. கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில் அது கத்துது. மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில் கத்து. நாய் அதோட தாய்மொழியில் குலைக்குது. இப்போ அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? கிளியை போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? பூனை மியான்னு கத்துது. அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யும்? வேண்டாம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, யாராரும் எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டோம், நான் கட்டாயப்படுத்தாதீங்கய்யா, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். எங்கள் நாட்டில்
ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு மொழி இருக்குது, என்ன அதுதான் அடையாளம். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான், தமிழ் மொழி தான். என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல, இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல, நான் அவ்வளோ வந்து இலக்கியம் படிக்கலை, தொல்காப்பியம் படிக்கலை. 5000 ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது. அந்த மொழிக்கே எவ்வளோ பவர்னா 5000க்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்துச்சுன்றதை பாருங்க. அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது. அவர் சொன்னார் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே கொடுப்பேன்னாரு பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை பூரா அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு. அப்படிப்பட்ட மொழி நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க, எந்த வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் பண்ணலாம், திணிக்க வேணாம், புகுத்த வேணாம், வேண்டாம். ஏன்னா நான் பேசுகிற மொழியை வச்சு ஒருத்தர் சொன்னார், பெரிய ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, என் ஒய்ஃபு நார்த் இந்தியனு, உங்கள் மொழியை பார்த்து நீங்கள் பேசுகிற காமெடி வசனத்தை பார்த்தே என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னாரு ஒருத்தர். அவர் பேரை சொல்ல விரும்பல, இப்பவும் இருக்கார். அவர் ஒரு ஐபிஎஸ், அவர் தமிழே தெரியாது, தமிழ் தானே கற்றுக்கணும், வா அந்த வடிவேல் பேசுகிற பாரு, வடிவேல் வசனத்தை கேது, ஊர்ரா வாய எங்கே சொல்லு பொண்டாட்டியா, எங்கே நீ சொல்லு, மூடுறா மூடுறா வாய, மூடுறா வாய, மூடுறா மூடுறா ஓய, ஓயல்ல வாய, மூடுறா வாய, இப்படியே சொல்லி 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 கொடுத்து 4 தடவை வரைக்கும் 4 தடவை போட்டு அது சூப்பராக இங்கிலீஷ் தமிழ் பேசுது, என்னை விட நல்லா பேசுது அந்த அம்மானே. பொண்டாட்டிகிட்ட போனை கொடுக்குறாரு, அதுகிட்ட பேசிட்டு. இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி உலகத்துக்கு பூரா கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. எங்கள் மொழியிலேருந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம், வேறு மொழியிலேருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கிறோம். இங்கிலீஷ் சும்மா கனெக்டடு, சும்மா ஹாய் ஹவ் ஆர் யூ, அவ்வளோதான். அது என்ன இருக்குது, அது வேறு எதுக்கும் யூஸ் ஆகும், நம்ம அதுக்கு யூஸ் ஆகும் போயிடலாம். இங்கே அப்படி இல்லை, சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்குது, அடையாளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி தங்கமான மொழி. நான் அரசியல் பேசலை, அரசியல் கிடையாது, நான் பேசுனது என்னுடைய மொழி. இந்த திமுக மேடையில் என்று பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடையில் என்று பேசிக்கிட்டு இருக்கிறான். இது திமுக மேடை மட்டும் இல்லை, தமிழனுடைய மேடை, தமிழ்நாட்டுடைய மேடை. அந்த மேடை நான் யாரையுமே குறை சொல்ல, என்னை பற்றி நீ என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் அது கிடையாது. என்னது என்ன சொல்றானே, வாங்கி கொடுங்க, டைம் ஆயிடுச்சா என்ன, அது வந்து ஜாலியா நம்ம ஜாலியா அவர் வருது, எனக்கு திக்கு நாய் வருது, ஐயா இன்னும் திடீர்னு ஐயா பொய்யான்னு வருது சவுண்ட். அது மாதிரி நம்ம உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு பொன்னான முதலமைச்சர் நம்மளாக இருந்திருக்கான். மறுபடியும் சொல்கிறேன், அவர் இன்னும் பாருங்களேன், அவர் இன்னும் வெற்றி மேலே வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பார், அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் நம்முடைய முதலமைச்சர். இந்த தமிழ் தாய்க்கு, தமிழ் தாய் பெற்றெடுத்த செல்ல பிள்ளவர் அவர்னால இந்த மொழிக்கு ரொம்ப நிறையா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் என்றைக்குமே எந்த கேடும் வராதுங்கிறத எங்கள் ஆத்தா மேலே சத்தியமாக சொல்கிறேங்க. நீடோடி கையால் சோற்றோட நல்லா வாழணும், நல்லா இருக்கணும். அவர் இன்னும் இளமையாக இருந்து, அவங்க குட்டுப்பத்தி அம்மா சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தந்தை வயசெல்லாம் அவர் கடக்கணும், அவர் கடந்து நிறைய மக்களுக்கு நிறைய பணி செய்யணும். அவர் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன், அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிடையாது, அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கும் ஒரு மூத்த புள்ள, ஒரு தகப்பை மாதிரி அவர் இந்த அளவுக்கு இந்த போராடி ஜெயிக்கிறாருன்னா எவ்வளோ எவ்வளோ எந்நேரம் பார்த்தாலும் பண்ணிட்டாங்க. ராத்திரி ஒரு தூக்கமே கிடையாது, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறாரு. அவர் இப்போ பார்த்தா அங்கே போய்கிட்டு இருக்காரு, அங்கே போய்கிட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காருங்க, மக்களுக்கு பணி செஞ்சுட்டு தான் இருக்கார். அவர் நீடோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழணும்னு எங்கள் அண்ணன் ஏற்றி வச்ச எங்கள் ஐயனார், திருவேற்றுடைய ஐயனார் சத்தியமாக்குறேன், நீடோடி வாழணும்னு அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் சார்பாக வேண்டிக்கிறேன். வணக்கம், நன்றி. அதாவது நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன், ஒவ்வொரு பிறந்த நாளுங்க நான் இங்கே வருவேன்.
அதே மாதிரி இவரை வந்து இப்போ இருக்க மாதிரியே அவரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அவரை எங்கள் அண்ணன் இவர் எல்லாருமே நீரோடி வாழணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லாம் எனக்குள்ளே பார்த்து பெருமையாக இருக்குது. அதாவது ஒரு இதில் ஒரு பழைய படத்தில் ரஞ்சன் பாடுவார். ஒரு படத்தில் ஒரு குதிரை பாடுவார். அது அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அதில் ஒரு பாடல் ஒன்று அருமையான பாட்டு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா, வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே, வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண்மையடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா வெல்லடா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் நம்ம எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எல்லாருமே இந்த பாட்டை மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் எத்தனையோ பள்ளம் வரும் மேடு வரும், அத்தனையும் தாண்டி அடித்து ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும். வர்ற 2026 இதே தான். ஆமாம், போயிட்டே இருப்போம். அவர் ஜெயிப்பாருங்க. அவர் நிறைய ஏகப்பட்ட ஓட்டு, அதாவது 200 சீட்டுக்கு மேலே வருவார் பாருங்க. அவர் நம்ம முதலமைச்சருங்க. அவர் கையால் சொத்தோடு நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறையா செய்வார். அதாவது சொன்னதையும் செய்கிறாரு, சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இல்லை சொன்னதில் 10% தான் இருக்குது, சொல்லாது தான் எக்கச்சக்கம் போட்டு செஞ்சுருக்காரு. அதனால் அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அவர் வாழ்க வாழ்க ஐயா, நீரோடி பல்லாண்டு நம்ம முதலமைச்சர் வாழணும். நன்றி நன்றி, வணக்கம்.